கடகராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளுக்கும் தான தர்மங்களுக்கும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் விசேஷம். கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தத்தில் சிறிது கவனம், வயிறு சம்பந்தப்பட்டதில் சிறிது கவனம். மற்றபடி எல்லா காரியமும் எடுத்த காரியத்தில் ஜெயம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பிறர் பணத்தையோ பிறர் பொருள்களையோ வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். திடீரென்று மன அழுத்தத்தால் ஏதாவது வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகள் ஆவேசப்பட்டு பேசுவதோ ஆவேசப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவதோ, குறிப்பாக மீடியா முன்பாக மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தேகாரோக்கியத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ, அன்டைம் சாப்பாடுகளோ அல்லது கடினமான அந்த கெட்டுப்போன உணவுகளோ ஏதாவது அவசரத்தில் எடுத்துக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வாகனத்தில் புதுமை பண்ணுபவர்கள், வாகனத்தில் மாற்றங்களை பண்ணுபவர்கள், வீடில் இன்டீரியர் பண்ணுபவர்கள், நிலத்தில் விவசாயத்தை புதுசாக இறங்குவவர்கள் என்று சகலவிடத்தில் ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக காணப்படும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சுபிட்சித்து தரும். சிலர் படிப்பு சம்பந்தப்பட்ட வெளிநாடு பயணங்கள் தடைகள் தவிடுபடியாக்கி உண்மையும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் கடகராசிக்காரர்கள்.